தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பொறுப்பை அறிவித்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். 28 பேர் கொண்ட மாநில நிர்வாக குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு செயலாளராகவும் அவருக்கு பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு என்ன மாதிரியான பொறுப்பு வழங்கப்படும் என்பது ஒரு கேள்வியா இருந்திருக்கக்கூடிய நிலையில தற்போதுக்கு அவருக்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணி என்ன? ஷியாம், வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு என்ன பொறுப்புகள் அளிக்கப்படும், எது மாதிரியான அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்படும் என்ற பல்வேறு கேள்விகள் இருந்த நிலையில தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாகவே அதற்கு விடையளித்திருக்கிறார். இந்த அறிக்கையில தமிழ்நாட்டின் இருவரும் தலைவர்களோடு பயணித்தவர், தாம் சார்ந்திருந்த கழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர், அனைவரிடத்திலும் எளிமையோடும் அன்போடும் பண்போடும் பழகி நம் மதிப்பை பெற்றவர், மூத்த அரசியல் தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அவர்கள் இன்று முதல் நம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து மக்களுக்கான அரசியலில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். இவரை வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 28 பேர் கொண்ட எனது கண்காணிப்பில் இயங்கும் கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக, அதாவது சீஃப் கோஆர்டினேட்டராக நியமிக்கப்படுகிறார் எனவும், இவர் இக்குழுவை வழிநடத்தி கழகத்தின் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்கும் எனக்கு உறுதுணையாக செயல்படுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார் எனவும், என்னோடும் கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து கழக பணிகளை மேற்கொண்டு இம்மாவட்டங்களில் மேற்கொண்ட பணிகளை மேற்கொள்வார். மேலும் இவருடன் தமிழக வெற்றி கழகத்தின் தங்களை இணைத்துக் கொண்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி சத்யபாமா, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம், திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் பிற புதிய உறுப்பினர்களுக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு கழக தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்.